ராம 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 ராம. ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீராம நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்ரீராம நவமி உற்சவம் பெருமாள் அனுகிரகத்தால் வருஷப்பருப்பு வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீள் அப்படின்னு. இன்னையோடைய நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் என்ன கேட்க போகிறீள் அப்படின்னாக்க, ஆழ்வார்கள் 12 பேர்ல ராமர் மேல அதீத பக்தியும் ராமாயணத்து மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் குலசேகர ஆழ்வார். ராமாயணத்தை 10 பாசுரங்கள்ல அற்புதமா காண்பிச்சிருக்கார். ராமாயண சுருக்கம் பாசுரங்களை தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கேட்க போறோம். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் குலசேகர ஆழ்வார் அருளி செய்த ராமாயண சுருக்கம் பாசுரங்களை சேவிச்சுட்டு அதுக்கான விளக்கங்களும் ஆஸ் யூஷுவல் அதி அற்புதமாக கொடுத்துருக்கா. ரொம்ப நாள் எடுத்து அவளுடைய குரல்களில் ஸ்பீச் கேட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த பாசுரங்களையும் அதுக்கான விளக்கங்களையும் அனுபவிக்கலாம். பிரானுடைய அவதார நன்னாளான ஸ்ரீராம நவமி நல்ல நாடனை முன்னிட்டு இன்னைக்கு அவர் அவதாரம் முதல்ல உத்தர ராமாயணம் வர மாசி புனர்பூஷத்தில் அவதரித்த குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியிலேருந்து ஒரு 10 பாசுரங்களை எடுத்து இன்றைக்கி ஓரளவு அர்த்தத்தோடு அனுபவிக்கலாமா? ராமபிரான் அவதரித்த இந்த நல்ல நாளில் நாமும் அவருடைய சரித்திரத்தை அனுபவிப்போம். ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் மாசி புனர்பூஷத்தில் அவதரித்த திருவஞ்சிக்களத்தில் அவதரித்த அந்த குலசேகர ஆழ்வார்ன்றவர் ராமனுடைய அவதாரத்திலேருந்து உத்தர ராமாயணம் மட்டும் ஒரு 10 பாசுரத்துக்குள்ளே அடக்கியிருக்கார். அந்த 10 பாசுரங்கள் ஒரு சொன்னால் ஒரு ராமாயணத்தையே சேவித்த ஒரு பலன் கிடைக்கும் அது அப்படின்னு பெரியவா சொல்கிறது வழக்கம். அந்த உத்தர ராமாயணம் முடிய, பட்டாபிஷேகம் முடிய, உத்தர ராமாயணம் முடிய இந்த 10 பாசுரத்துக்குள்ளே அடக்கியிருக்கார். அதை இன்றைக்கி நாம் ஓரளவு அர்த்தத்தோடு அனுபவிக்கலாமா? ஆழ்வார் இந்த 10 பாசுரத்தையும் நம்ம சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற சிதம்பரத்தில் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம்னு அதை அயோத்தியா சித்திரக்கூடமாகவும் அயோத்தியாவும் வச்சுட்டு அந்த பெருமாளை ராமனாவும் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியோட கூட ஆஞ்சநேயரோட கூட அங்கே இருக்கிற கோலத்தில் இதன்றத்தை பாடுறார். இந்த 10 பாசுரத்தையும் அந்த தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம்னு அந்த ஊருக்கு பேர் வச்சு அந்த ஊரில் மங்களாசாசனம் பண்ணுறத அந்த 10 பாசுரத்தில் நாம் இன்றைக்கி அதை சேவிப்போம். அங்கண் நெடும் மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்ய கொண்ட வீரன் தன்னை செங்கண்ணடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணும் நாளே. அங்கண் நெடும் மதில் புடை சூழ்னா அழகான இடம். அது ரொம்ப உசந்த மதில்கள்லாம் ரொம்ப அழகான பூமி. அந்த அயோத்தின்ற க்ஷேத்திரமாகப்பட்டது முக்தி தரும் க்ஷேத்திரத்தில் முதன்மையான க்ஷேத்திரம். அந்த மாதிரி அந்த அயோத்தியில் அழகான மதில்களோடு இருக்கிற கூட அந்த அழகான அயோத்தியில் உலகனைத்தும் விளக்கும் ஜோதி. உலகத்துக்கே ராமபிரானே ஒரு உலகத்துக்கே ஒரு சூரியன். அவனை சேவித்தா எல்லாருக்கும் புண்ணியம், எல்லாருக்கும் தேஜஸையும் எல்லாருக்கும் ஸ்ரேயஸையும் உண்டு பண்ணக்கூடியவன் ராமபிரான். அப்படியேற்பட்ட ராமபிரான் அந்த சூரிய வம்சத்தில், இந்த சூரிய வம்சத்துக்கு இவனாலேயே ஒரு பிரகாசம். அந்த மாதிரி அந்த சூரிய வம்சத்தில் அவதாரம் பண்ணினான். அப்படி ஏற்பட்ட அந்த ராமபிரான மகாவீரனான அவனை செங்கண் நெடும் கருமுகிலை ராமன் தன்னை செந்தாமரை போல செந்தாமரை புஷ்பத்தை போல ராமனுக்கு திருக்கண்கள். அப்படி ஏற்பட்ட அந்த கண்களுடைய அந்த ராமனை எந்த இடத்துல போய் சேவிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள், அந்த திருச்சித்திரக்கூடம்ன்ற அந்த திவ்ய தேசத்தில்
எங்கள் தனி முதல்வனா ஒப்பில்லாத ஒரு தலைவனாகவும் ஒப்பில்லாத ஒரு தேஜஸோடையும் அங்கே அவதாரம் பண்ணியிருக்கான். அந்த தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் பிராட்டிமாயோடையும் ஆஞ்சநேயரோடையும் லக்ஷ்மணனோடையும் வாசம் பண்ணுறான். அந்த திருச்சித்திரக்கூடத்தை நாம் என்னைக்கு கண்குளிர கண்டு சேவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாபத்தில் இந்த ஒரு முதல் பாசுரத்தை அப்படி சொல்கிறத. ரெண்டாவது பாசுரம் வந்து வந்து தீர்த்த தாடகை தன் உரத்தை கீறி வரும் குருதி பொழித்தரவன் கணையொன்றேவி மந்திரங்குள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் அந்தணர்கள் பொறுமூவாயிரவரேத்த அணிமணி ஆசனத்திருந்த அம்மான் தானே. அப்பேற்பட்ட அந்த தசரத புத்திரர்களான அந்த ராமலட்சுமணர்கள் வந்து அந்த அயோத்திக்கு ஒரு விளக்காக இருந்து அந்த வம்சத்துக்கே ஒரு சூரிய நாட்டம் வீட்டு இருக்குச்சே வந்து விஸ்வாமித்திர முனிவர் வந்து தன்னுடைய யாகத்தை ரட்சணை பண்ணணும் அப்படின்றதுக்காக தசரதர்கிட்ட வந்து ராமலட்சுமணர்களை அனுப்ப சொல்லி வந்து பிரார்த்திக்கிறார். அந்த தன்னுடைய கண்ணுக்கு மணியான அந்த குழந்தைகளை அனுப்புறதுக்கு தசரதர் ரொம்ப யோஜனை பண்ணுறார். நானே வந்து அந்த யாகத்தை சம்ரட்சணை பண்ணி தரனே, அவள் குழந்தைகள் அவளை என்னத்துக்கு நீங்கள் கூப்பிட்றோங்கோ அப்படின்றார். இல்லை இல்லை, அவளுடைய பெருமை உனக்கு தெரியாது, நான் அழிச்சுட்டு போய் அவளை என்னுடைய யாக சம்ரட்சணத்துக்கு நான் இது பண்ணிக்கிறேன், அதனால் நீ அவனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறார். அப்போ தான் அந்த யாகத்துக்கு போச்சதான் வந்தெதிர்த்த தாடகத்தான் உரத்தை கீறி வருங்குருதி பொழித்தர வன் கணையொன்றேவி. அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்காக தாடக சுபாகு மாரீச்சன் அப்படின்ற அந்த ராட்சசால் எல்லாரும் வந்து ஒரே அந்த யாகத்தை கெடுக்கிறதுன்னா அதில் யாகம் நடந்துகிட்டே இருக்குச்சு, அதில் ஒரே இதுவாக அசிங்கம் பண்ணுவாளாம், ரத்தமாக கக்குவாளாம். அந்த மாதிரிலாம் பண்ணினா அந்த யாகத்தை பூர்த்தி பண்ண முடியாத ரிஷிகள்லாம் பண்ணுவா. அப்படியே அவளை அடித்து சாட்டு விடுறது, அந்த மாதிரி அந்த ராட்சசாலுடைய ஒரு சுபாவம். அப்படியேற்பட்ட அந்த ராட்சசாலை சம்மாரம் பண்ணுறதுக்காக ராமனை வந்து விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போகிறார். அந்த இடத்த தான் சொல்கிறார், வந்தெதிர்த்த தாடகைத்தன் உரத்தை கூறி வருங்குழுதி பொறித்தர அவன் கணையொன்றேவின்னுட்டு. பொம்மநாட்டியாச்சே முதல்ல அவளை கொல்லலாமா அப்படின்னு யோசனை பண்ணுற. முதல் வசிஷ்டர்கிட்ட வந்து வில் வித்தைகள்லாம் கற்றுண்டு வந்ததையே தாடகையை கொல்றதுக்காக தான் பிரயோகம் பண்ணுறார் முதல்ல. அப்படி பண்ணலாமா நாமோ அப்படின்னா வந்து துஷ்ட குணமும் நல்ல புத்தி இல்லாதவாளையும் அழிக்கலாம், அதனால் பண்ணானா கூட பரவாயில்ல அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அதை வச்சு அந்த தாடகையை வந்து அழிக்கிறார். வந்தெதிர்த்த தாடகத்தன் உரத்தை கீறி வரும் குருதி பொழித்தர வன் கணையொன்றேவி. அந்த தாடக வதம் பண்ணி சீதா கல்யாணம் முடிஞ்சதுன்ன உடனே மந்திரங்கள் மறைமுனிவன் வேள்வி காத்து, அந்த சீதா கல்யாணம் அப்புறம்தான் விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போய் பண்ணி வைக்கிறார். விஸ்வாமித்திரருடைய அந்த வேள்வியை காத்ததுக்கு மந்திரங்கள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்வேன். அந்த அரக்கர்கள்லாம் சம்மாரம் பண்ணிட்டு அந்த விஸ்வாமித்திரருக்கும் உலகத்துக்கும் ஒரு நன்மையை பண்ணின. அப்படி ஏற்பட்ட அந்த ராமபிரான் வந்து செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள்றார். அழகான சோலைகள்லாம் இருந்து ரொம்ப விசேஷமான அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் மனசுக்கே சந்துஷ்டியாக இருக்குமா அந்த இடம். அப்படி ஏற்பட்ட அழகான அந்த ராமபிரான் வந்து வாசம் பண்ணுற அந்த சோலைகள்லாம் சொந்த அந்த திருச்சித்திரக்கூடத்தில் அந்தணர்கள் ஒரு 3000 வரையத்த அணிமணி ஆசனத்திருந்த அம்மான் தானேன்னு. அந்த தில்லைவாழ் அந்தணர்கள்னுட்டு 3000 பேர் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள்னு அவள் தான் அந்த சிவபெருமானியும் அண்ணண்ட பக்கத்தில் இருக்கிற நடராஜ பெருமானியும் இன்னண்ட இருக்கிற கோவிந்தராஜ பெருமானாக எழுதியிருக்கார். இவாளை ஆராதனம் பண்ணுறதே அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தான். அப்படி ஏற்பட்ட அந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுண்டு அணிமணி ஆசனத்திருந்த அம்மான் தானே அப்படின்னுட்டு அதன்றார். அந்த இடத்துல அந்த ராமனா வீட்டு இருக்கிற அந்த பெருமாளை எல்லாரும் சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதன்றார். சர்வேஸ்வரனாக அந்த இடத்துல இருந்துருக்கிறவர், அந்த சர்வேஸ்வரனை நம்ம சேவிப்போம் எல்லாரும் அப்படின்னு. செவ்வரி நற்கரு நெடுங்கண் சீதைக்காகி
சினவிடையோன் சிலையிருத்து மழுவாள் ஏந்தி வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்சு நெடும்புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் எவ்வுருவு செஞ்சிலக்கை எவ்வுரு வெஞ்சில தடக்கை ராமன் தன்னை இறஞ்சுவார் இணையடியே இறஞ்சினோமே. அதாவது செவ்வரினர் கருநெடுங்கண் சீதைக்காகின்னு கண்களில் செவ்வரியோடி கருமையாக இருந்தால் அந்த கண்ணுக்கு ஒரு அழகாது. அப்பேற்பட்ட உத்தம லட்சணமான செவந்த ரேகையெல்லாம் படிஞ்ச அந்த சீதைக்காக சினவிடையோன் சிறையிருத்து மழுவாள் ஏந்தி அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கன்யா சுல்கமாக வச்ச சிவதனுசு வில்ல யார் முறிக்கிறாளோ அந்த வில்ல முறிக்கிறவாளுக்கு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா ஜனகர் அறிவிச்சிருக்கார். இந்த தாடகவதம் ஆகி விஸ்வாமித்திரருடைய யாகத்தை சம்ரட்சணை பண்ணின உடனே இந்த சீதைக்கு இந்த மாதிரி நாங்கள் சுயம்வரம் வச்சுருக்கோம், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரருக்கு ராஜா இதெல்லாம் ஓலை அனுப்புகிறான் சேவகர்கள் மூலம். உடனே என்ன பண்ணுறார், ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைச்சுன்னா அந்த யாகத்தை நாம் போய் பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி தனுர் யாகம் நடக்கிறது, அதுக்கு நாம் போய் பார்த்துட்டு வரலாம் வான்னு இவாளை அழைச்சிட்டு போகிறார். உடனே அந்த யாராலையும் அந்த சிவதனுஷை முறிக்க முடியாத ராமனை இதை முறிக்க சொல்லி விஸ்வாமித்திர ஜாடை காமிச்சு அந்த வில்லை எடுத்து பாரு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே ராமன் அந்த வில்லை எடுத்தது தான் தெரியும், இட்டு விழுந்ததே தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவில் ஒரே நிமிஷம் அந்த வில்லை முறிச்சுடுற. அதுதான் செவ்வரினர் கருநெடுங்கண் சீதைக்காகி சினவிடையோன் சிலை இருத்து. அதாவது பரமசிவனாருடைய அந்த வில்லை முறித்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டு உடனே ராமர் தசரதர் அவளுக்கெல்லாம் நியூஸை சொல்லி அவள் ராமர் லட்சுமணர் பரதன் சத்ருக்னர் எல்லாருக்கும் அந்த இடத்துல கல்யாணம் முடிகிறது. கல்யாணம் முடிஞ்சு இவள் அயோத்திக்கு திரும்பி வர, அயோத்திக்கு திரும்பி வரச்ச சினவிடையோன் சிலைவிருத்து மழுவாள் ஏந்தி வெவ்வரின சிலை வாங்கி வென்றி கொண்டு பரசுராமர் வழியில் நீ சொத்தவில்லை முறித்து நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, எங்கிட்ட இருக்கிற விஷ்ணு தனுஷத்தை நீ முறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணுறார். அந்த பரசுராமருடைய அந்த விஷ்ணு தனுஷை முறித்து அவருடைய தவத்தெல்லாம் தானே வாங்கிக்கிறார். அதுக்கு இதுவாக என்னுடைய இந்த வில்லை நீ முறிச்சுட்டோன்னா என்னுடைய புண்ணிய பலன் என்னுடைய தவ பலன் பூரா உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு பரசுராமர் சொல்லிடுறார். அதனால் அந்த பரசுராமருடைய புண்ணிய பலமும் அவருடைய தவத்தையும் தான் வாங்கிண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை அந்த க்ஷத்ரியர்களுக்கு ஈடு இணை இல்லாத ராஜாவாக இருந்து இவர் தான் பிறந்த அந்த ஜாதிக்கு இந்த க்ஷத்ரிய குலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை அவ்வளோ தெவ்வரஞ்சும் நெடும்புருஷை உயர்ந்த பாங்கர் பகைவர்கள்லாம் கண்ட மாத்திரத்திலேயே பயப்படக்கூடியான அப்படியேற்பட்ட ஒரு பராக்கிரமமும் உயர்ந்த மதில்களெல்லாம் உடைய அந்த மாதிரி ஒரு விசேஷமான அந்த ஊரில் ராமனா எத்தினிருக்கார். தெவ்வரஞ்சும் நெடும்புருஷ உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் அந்த சித்திரக்கூடத்துக்குள்ளே இருந்துருக்க எவ்வொருவும் சில தடக்கை ராமன் தன்னை இறஞ்சுவார் இணையடியே இறஞ்சினேனே. வேறொருவளால் அடக்கி ஆட முடியாத பகைவர்களை அடக்கி ஆட முடியாத ஒரு வில்லை வச்சுண்டு அப்படியேற்பட்ட ராமதனுசு கோதண்டத்தை வச்சுண்டு அவ்வளோ ஒரு விசேஷமாக எழுதியிருக்கிற அந்த ராமன் வாசம் பண்ணுற இடம் இந்த தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம். இந்த திருச்சித்திரக்கூடத்தை நாம் 2 கையாலையும் கையை கூப்பி அவள் திருவடியை வணங்கி நாம் சேவிப்போம் அப்படின்னுட்டு இந்த பாசுரத்தில் சொல்கிறத. ஸ்ரீ ராமபிரானோட அருளால் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக ஸ்ரீராமநவமி உற்சவம் தொடர்ந்துண்டு வருது. குலசேகர ஆழ்வாருடைய ராமாயண சுருக்கத்தில் 3 பாசுரம் தான் கேட்டிருக்கோம். அதுவே அவ்வளவு விசேஷமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. எவ்வளவு அழகாக அந்த எம்பெருமான ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார். தில்லை திருச்சித்திரக்கூடம் சக்கரவர்த்தி திருமகனாக அவரை பாவிச்சு அயோத்தியாவாக நினச்சிண்டு ரொம்ப விசேஷமான பாசுரங்கள் நம்ம எல்லாரும் கேட்டோம். இதை வழங்க ஆரம்பிச்சிருக்கா ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள்.
அவளுக்கு கதவிருக்ஷா சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றிகள், நமஸ்காரங்கள். ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறது தான் அவளுடைய ஸ்பெஷாலிட்டி. வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே இதை நன்னா கேட்டு அனுபவிச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இதோடைய தொடர்ச்சி மீண்டும் நாளை தொடரும். கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாசுரங்களை கேளுங்கோ, அதுக்கான விளக்கங்களையும் அனுபவிங்கோ. மீண்டும் நாளை கதவிருக்ஷாவின் ஸ்ரீராமநவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் ஆழ்வார்கள் பாசுரம் பகுதியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.